ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ட்ரிவாண்ட்ரத்துல பாளையம்ல லொகேட் ஆயிருக்க ஒரு சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இங்க எதுக்கு வந்திருக்கோம்னா இந்தியாலே பிக்கஸ்டான 120 feet கிறிஸ்மஸ் ட்ரீ இங்க இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்க தான் வந்திருக்கோம். இங்க per personக்கு 100 rupees பே பண்ணி தான் நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். டிக்கெட் எடுத்து உள்ள போனதுமே அங்க சின்ன பசங்க ஏதோ மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி என்னடான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தா ஏதோ கூப்பன் வந்துட்டு வித்துட்டு இருந்தாங்க. சரி நாமளும் 2 கூப்பன் எடுப்போமேன்னு சொல்லிட்டு போய் 2 கூப்பனை வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்த கூப்பனை கொடுத்து சரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கும் வாங்கிட்டு போலான்னு பார்த்தா ஒரு 10 ரூபாய்க்குள்ள ஹாப்பி பீஸும் இன்னொரு கூப்பனுக்கு 10 ரூபாய்க்குள்ள சஃபெக்ஸிலும் தந்து விட்டுட்டாங்க. சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்தரா உள்ளாடி போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், என் பின்னாடி இருக்க கிறிஸ்மஸ் ட்ரீயை பாத்தீங்களா? இதுதான் அந்த இந்தியாவிலே பிக்கஸ்டான கிறிஸ்மஸ் ட்ரீ. 120 feet. அது எவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஜீசஸ் பிறந்ததுல இருந்து அவரோட இறப்பு வரைக்குமான முக்கியமான நிகழ்வுகளை எல்லாமே அவங்க காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இயேசு பிறந்தது, அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தது, அவரோட மலை பொழிவு, லாசரை உயிர்த்தெழ வைத்தது, செங்கடலை அடக்கினது, கழுதை மேல் ஊர்வலம் போனது, பாதம் கழுவுதல், இயேசுவை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்குதல், சிலுவையில் அறையப்படல், உயிர்த்தெழுதல், விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படல், இந்த எல்லாமே சூப்பரா அதுல வச்சிருந்தாங்க. ஒரு பில்டிங்ல திடீர்னு என்றானப்ப அங்க இப்படி ஒரு ஆளை தொங்க விட்டுருந்தாங்க. சரி இவங்களை தொங்க விட்டுருக்காங்களே, அப்படி உள்ள என்னதான் இருக்குன்னு பாப்போமேனு உள்ளாடி போய் பார்க்க போனோம். இங்க காரக்கோணம் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஹியூமன்ஸோட பாடி பார்ட்ஸ், ஆர்கன்ஸ், அப்புறம் ஹியூமன் பாடி இது எல்லாமே ஷோ பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்து பார்த்தா கொஞ்சம் பேர் வரிசையா நின்றுட்டு இருந்தாங்க. வேற யாரும் இல்லைங்க, நம்ம சாண்டா கிளாஸ் தான் அது. அப்புறம் என் ஹஸ்பண்டும் அந்த சாண்டா கிளாஸ் கூட நின்று போட்டோ எடுத்தாரு. என்ன ஒரே ஒரு குறை தான், ஒரு கேப்பும் ஒரு ட்ரெஸ்ஸும் இருந்துருச்சுன்னா அவரும் பார்க்க சாண்டா கிளாஸ் மாதிரியே இருந்திருப்பாரு. இதுதாங்க அங்க இருந்த ஒரு பெரிய சாண்டா கிளாஸ். இதோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு நீங்களே பாருங்க.
அங்க ஒரு கேவ் மாடல் செட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. எப்பவுமே பறவைங்களை கூண்டுல அடைச்சு போட்டுதான் பார்த்திருப்போம். ஆனா இங்க பறவைங்க கூட சேர்ந்து நம்மளையும் கூண்டுல அடைச்சு போட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஃபீலை நீங்க இங்க வந்தா பார்க்க முடியும். அப்புறம் அங்க ஒரு டிராமா நடந்துட்டு இருந்துச்சு. டிராமான்னு சொன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா மேஜிக் எல்லாமே சேர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதை பாக்குறதுக்கும் நிறைய ஆட்கள் அங்க இருந்தாங்க. அப்புறம் நாங்க அங்க இருந்து கிளம்பி நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்பாட் அது என்னன்னா அமரவளை சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். இங்கேயும் சர்ச் ஃபுல்லா லைட் போட்டிருந்தாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய வெரைட்டியா லைட்டிங் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்க ஸ்னோ வேர்ல்டு மாதிரி செட் பண்ணிருந்தாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஒரு ஹவுஸ் இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஃபாரின்ல போய் இந்த ஸ்னோல எல்லாம் நின்று ஒரு வீட்டு முன்னாடி நின்று போட்டோ எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுல போட்டோ எடுக்கவே நிறைய பேரு காத்துட்டு இருந்தாங்க. நாங்க இந்த வழியா நிறைய தடவை போனாலும் சர்ச்ல ஒரு நாள் கூட உள்ள போய் பார்த்தது கிடையாது. பட் இன்னைக்கு போனோம். உள்ளாடி சர்ச் வந்துட்டு ட்ரெடிஷனல் செட்டப்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
அங்கே ஒரு நர்சரி இருந்துச்சு. அங்கிருந்து நாங்க கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு எங்க லெமோரியன் கப்பிள் vlogs பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.